எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு கலை இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கரோலின். சார், சமீபத்துல நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல யாருமே கட்சிக்கு விசுவாசமா இல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேதனைப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அதனுடைய பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அது இன் கேமராவில் நடந்த கூட்டம். யாரையும் அங்க அலோவ் பண்ணல, பிரஸ் அலோவ் பண்ணல, யாரையும் அலோவ் பண்ணல. அது நடந்த விஷயம் எப்படி வெளியே வருது? அதை யூடியூப் சேனல்ஸ்ல சில பொய் புனைந்துரைகளை சொல்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. யூடியூப் ஏதாவது ஒரு பத்திரிகையில் ஏதாவது அந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கா? எடப்பாடி அவர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்களை கண்டித்து பேசினான்னு சொல்லி ஏதாவது மெசேஜ் வந்திருக்குதா? அதான் ஆத்தன்டிக்கா இருக்கும். ஒரு பத்திரிகைகள் வந்துச்சுன்னா ஆத்தன்டிக். ஏன்னா அந்த பத்திரிகையில தவறான செய்தி போட்டா அவங்க மேல வழக்கு தொடுக்க முடியும். இந்த யூடியூப்ல கண்டவன் கண்டதை போட்டு போவான். அதுக்காக சில கட்சிகள் ஐடிவிங்கே வச்சிருக்காங்க. இந்த பொய்யையும் புனைந்துரைகளையும் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் பரப்புறதுக்காக எந்த ஆதாரமும் இல்லாம சொல்வதற்காக யூடியூப் சேனல்ஸ்ல சில ஆட்கள் இருக்காங்க. அதை யூடியூப் சேனல்ஸ்ல நான் உசுரோட இருக்கும் கூட என் செத்து போயிட்டான் கூட போடுவான். அப்ப நீங்க எல்லாம் செத்து போயிட்டான் நம்பி எனக்கு இது சொல்லிட்டீங்கன்னா, வழி அனுப்பிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது? அது எது வேணாலும் செய்யலாங்க. ஒரு ஆள் உயிரோட இருக்கால செத்து போயிட்டான்னு கூட போடலாம். அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரிந்த இன்டர்னல் ரிசோர்சஸ் கிடைச்ச தகவல் நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல வந்திருக்குது என்ன ஏதுன்னு கேட்டப்ப அங்கே வந்த தகவல் எனக்கு அவங்க எல்லாரையும் அப்ரிசியேட் பண்ணாரு. நீங்க கடுமையா வேலை செஞ்சிருக்கீங்க, என்ன பொசிஷன், நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு. 5 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் சென்னையில் இருக்கிறாங்க. பிறகு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. இந்த ஒரு 3 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களை தான் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. இப்ப அடுத்த கட்டமா இன்னொரு 5 மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேச போறாரு. தனித்தனியா அவங்களோட கள நிலவரம் எப்படி இருந்துச்சு, நமக்கு வாய்ப்பு இருக்குதா, எந்த வகையில நம்ம பிரச்சாரம் வெற்றி அடைஞ்சிச்சு, எப்படி நீங்க கஷ்டப்பட்டீங்க, எல்லாருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு அங்க நடந்த விஷயம். யூடியூப் சேனல்ஸ்ல வர்ற செய்திகளை வச்சு நம்ம பேச முடியாது. அது என்ன வேணாலும் போடலாம். என்னம்மா கரோலின், என்ன வேணாலும் போடலாம். கரோலின் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க கூட போடலாம். என்ன செய்ய முடியும் நீங்க? அது மாதிரிதான் அது யூடியூப் சேனல்ஸ்ல வரக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு, ஆதாரமற்ற தகவல்களை வைத்துக்கொண்டு, பொறுப்பற்ற பதிவுகளை வைத்துக்கொண்டு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. அதை பேசுறது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உடனே நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட்டுறாங்களே சார், விசுவாசத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாமா, அவருக்கு அதை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு அப்படின்றாங்க. சரிம்மா, இதெல்லாம் சில ஐடிவிங்க கட்சிகளுடைய ஐடிவிங்க இந்த மாதிரி பணிகள் எல்லாம் செய்யறாங்க. திமுக ஐடிவிங்க இருக்குது, அவங்க இந்த மாதிரி. அதே மாதிரி அதிமுகவும் செய்வாங்கல்ல, அதிமுகவும் செய்யறாங்க. பல மீம்ஸ் போடுறாங்க, உள்கட்சி சண்டை நடந்துச்சுன்னு போடுறாங்க. திமுகக்குள்ள தேர்தல் பரப்புரையில ஒற்றுமை இல்லை, பலரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, பல மாவட்டங்கள் அடிச்சுக்கிட்டாங்க, உள்கட்சி தகராறு, அதனாலேயே திமுக சில இடங்களை இழந்துடும் சொல்லிட்டு உளவுத்துறை அறிக்கை வந்ததா போடுறாங்க. உளவுத்துறை 18 இடங்கள்ல திமுக வெற்றி வாய்ப்பு பறி போய்விடும் அப்படின்னு சொன்னதா போடுறாங்க. இதையெல்லாம் நம்ம எப்படி நம்புறது? திமுக அடிதடி நடக்குது, அங்க பஞ்சாயத்து பண்றதுக்காக மத்தியில இருந்து ஒரு அமைச்சரை முதல்வர் அனுப்பிச்சாரு, இப்படிலாம் செய்திகள் வருது. அதையெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? பாஜக 4000 கோடி 4 கோடியை நயினா நாகேந்திரனுக்கு அனுப்பிச்சாங்க, மாட்டிக்கிச்சு அது. இது மாதிரி 3 வாட்டியா எல்லா வேட்பாளர்களுக்கும் அனுப்புறாங்க. அதை சில வேட்பாளர்கள் செலவு செய்யறாங்க, சில பேர் அந்த பணத்தை அமுக்கிக்கிறாங்க. 12 கோடி அனுப்புறாங்க ஒவ்வொரு வேட்பாளருக்கும். பாஜக 3 தவணையும் அனுப்புறாங்க, பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பார்த்து அனுப்புறாங்க அப்படின்னு செய்திகள் வருது. இதெல்லாம் யூடியூப் செய்திகளை வச்சு நம்ம ஆதாரமா எடுத்து பேச முடியாது. திமுகலயே பல சச்சரவுகள் நடக்குது. திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கிடையே பல இடத்துல மனக்கசப்புகள், போராட்டங்கள், எதிரெதிரா பேசிக்கிட்ட விஷயங்கள்லாம் வருது. விசிகவினர் போட்ட இடங்கள்ல திமுகவினர் சரியா வேலை செய்யலைங்கிற கம்ப்ளைண்ட் வந்ததா இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ்ல பாஜக திமுகவுக்கும் காங்கிரஸும் கீழே ஜெல்லாகல, கேடஸ் மத்தியில பெரிய தகராறு, காங்கிரஸ் நிக்கிற இடத்துல திமுக காரங்க வேலை செய்யல. இப்ப இவர் இருக்காரு, நம்ம ஓபிஎஸ் போட்டியிடுற ராமநாதன் தொகுதியில அந்த
ஐயுஎம்எல் திமுக கூட்டணியில போட்டி போடக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை சார்ந்த வேட்பாளர் நவாஸ் கனி முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். இங்கே உங்க அமைச்சர் இன்னார்னு போட்டு அவர் வந்து ஜாதி ரீதியாக ஓபிஎஸோட இணைந்து செயல்பட்டு இருக்கிறாரு, எனக்கு எதிராக செயல்படுறாரு, வெளிப்படையா செயல்படுறாரு. அப்ப நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரிகளா? அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரிகள் என்ற முடிவுக்கு நான் வர வேண்டியிருக்கும். நான் என்னை தோற்கடிப்பதற்காக பெருமுயற்சி உங்க அமைச்சரே எடுக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு ஆதரவா 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக இணைந்து செயல்படுறாரு. இப்படிலாம் அந்த லெட்டர் எல்லாம் வந்திருக்குது. ஸோ லெட்டர் அனுப்பிச்சதான் தகவல் வருது. சொல்லப்போனா இந்த மாதிரி இணக்கமற்ற சூழல் வந்து திமுக கூட்டணியில இந்த தேர்தல்ல அதிகமா பிரதிபலிச்சிருக்கு. அதிமுக ஒருங்கிணைந்த செயல்பாடு தான். எங்கேயும் அவங்க காடஸ் மத்தியில, நிர்வாகிகள் மத்தியில பிணக்கோ பிளவோ இருந்ததா தெரியவே இல்லை. எங்கேயுமே செய்தி வரல. அவங்க கடுமையா உழைச்சிருக்காங்கன்னு தெரியுது. அவங்களை பாராட்டுறதுக்கு தான் கூப்பிட்டு நேரடியா பாராட்டுறாரு பொதுச் செயலாளர். அந்த கூட்டத்தை இவ்வளவு அபத்தமா சித்தரிக்கிறது என்பது, அவர் வந்து விசுவாசத்தை பற்றி அவர் பேசக்கூடாது. யார் பேசுறது? விசுவாசத்தை பற்றி யார் பேசலாம் சொல்லுங்க? 10 ஆண்டுகள் திமுக 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி செஞ்சுட்டு பதவி சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு பல மோசடிகளை செஞ்சு மாட்டிக்கிட்டு இறுதியா என்ன பண்றாங்க? 10வது ஆண்டு முடிகிறதுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வெளியே வந்துட்டு பொருந்தா கூட்டணி, கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்றாங்க. காங்கிரஸோட அத்தனை 10 வருஷம் அங்க தொடர்ச்சியா இருந்துட்டு வெளியே வரும்போது என்ன சொல்றாங்க? கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொன்னாங்க. பிறகு ஒரு தேர்தலில் தனியா நின்னாங்க, போனி ஆகல. அடுத்த தேர்தலில் திரும்ப காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாங்க. இப்ப கூடா நட்பு கூடி வந்துருச்சா? கேடா முடியாம கூடி வந்துருச்சா? பிறகு வாஜ்பாய் நல்ல மனுஷன், கட்சி மோசம், வாஜ்பாய் நல்ல மனுஷன் சொல்லி அங்கே போய் சேர்ந்தாங்க. அங்க 5 வருஷம் பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது பண்டார பரதேசிகளோட கூட்டணி வச்சது தப்பா போச்சு அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அப்போ பண்டார பரதேசிகளை வாஜ்பாயும் சேர்த்துட்டாங்களா? என்ன இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான போக்குகள்லாம் அதிமுக நீங்க பார்க்க முடியும். அவங்க பாஜக விட்டு வெளியே வந்தாங்க, எங்களுக்கு பிடிக்கல, அந்த கூட்டணி விட்டு வந்துட்டோம், என்னைக்கு சேர மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாரு? முதல்வர் கடைசி வரை சொல்லிட்டே இருந்தார், இவங்களுக்குள்ள கள்ள கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தார். இவங்க முழுமையா வெளியே வரல, பாஜகவோட அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வெளியே வந்திருக்காங்க, இவங்க வந்து கள்ள கூட்டணி இவங்களுக்குள்ள இருக்குது, அதுக்காகத்தான் இவங்க வந்து வெளியே வந்திருக்கிறாங்க, சிறுபான்மை வாக்குகளை அதிமுக பக்கம் திசை திருப்புவதற்காக இவங்க வெளியே வந்திருக்கிறாங்க, தேர்தல் முடிஞ்சா ஒன்று சேர்த்துக்குவாங்கன்னு சொன்னாரு. இப்ப ராகுல் காந்தி கேரளாவில் என்ன சொல்றாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவோட ரகசிய கள்ள உறவு வச்சிருக்குன்னு சொல்றாரு. இவர் சொன்னதே அங்க அவர் சொல்றாரு. யார சொல்றாரு? தங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவோட பிடிஎம்ங்கிறார், அதோட கள்ள உறவு வச்சிருக்குது. அதனாலதான் முதல்வர் பினராயி விஜயன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை அவங்க கண்டுக்காம விடுறாங்க, எங்க மீது இருக்கிற வழக்குகளை எங்க மேல பாயிறாங்க, டெல்லி முதல்வர் அரெஸ்ட் பண்றாங்க, ஜார்க்கண்ட் முதல்வர் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பினராயி விஜயன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதல்வர், கேரளாவில் இருக்க முதல்வரை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கள்ள உறவு இருக்குன்னாரு. கள்ள உறவுன்னு சொல்லி எங்க போயிட்டாங்க பாருங்க. இப்ப அது இவங்கதான் வந்து பொய்யையும் புரட்டுகளையும் வெளியிட்டு இருக்காங்க. அதிமுக அது மாதிரி எதுவும் செய்யறது இல்லை. அவங்களுடைய செய்தி, அவங்க பத்திரிகையில வந்த செய்தியை வச்சுதான் நான் பேசுறேன். அதுல அவங்க பாராட்டி இருக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, அதுக்காக நான் பாராட்டுறேன்னு சொல்லி அங்க அவங்களுடைய பொதுச் செயலாளர் பாராட்டி இருக்கிறாரு. அசஸ் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் அசஸ்மெண்ட், என்னென்ன தொகுதிகளுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பத்தி ஒரு 5-6 தொகுதிகளை பற்றி அசஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்குது. இதான் நமக்கு அதிகாரப்பூர்வமா வந்த செய்தி. மற்றபடி கண்டிச்சாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதை பத்தி நாங்க அந்த வாட்ஸ்அப் செய்திகளை வச்சு நான் எந்த தகவலின் அடிப்படையில நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல. எனக்கு தெரிஞ்சு அதிமுக அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கடுமையா வேலை செஞ்சதை நானே பார்த்தேன். ஏராளமான தொகுதிகளில் அவங்க ரொம்ப கடுமையா வேலை செஞ்சாங்க, ரொம்ப கடுமையா வேலை செஞ்சாங்க. அவங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டர் லிஸ்ட் வந்த 3 மாசம் முன்னாடி வந்தப்பயே அதை எடுத்துக்கிட்டு அதிமுக தான் ஒவ்வொரு வீடா போய் செக்அப் பண்ணி
யார் யார் பேர் விடுபட்டிருக்கோ அவங்களை எல்லாம் லட்சக்கணக்கான பேரை சேர்த்தாங்க, லிஸ்ட்ல சேர்த்தாங்க. ஆனா எதையுமே பாஜக அண்ணாமலை என்ன சொல்றாரு, 1,00,000 வாக்குகள் காணாம போச்சுங்கிறாரு. எங்க கோவையில 1,00,000 வாக்குகள் காணாம போச்சுன்னு தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்றேன். அந்த ஒரு படத்துல கிணத்தை காணான்னு சொல்லி புகார் கொடுப்பாரு. அது மாதிரி திடீர்னு 1,00,000 வாக்குகள் காணாம போச்சு பாஜக தலைவர் அண்ணாமலை புகார் கொடுக்குறாரு. அது கிணத்தை காணுங்கிற மாதிரிதான். அது மாதிரிலாம் அது மாதிரியான எந்த விஷயங்களும் அதிமுக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. தேர்தல் பரப்புரையில மிக சிறப்பாக ஒருங்கிணைந்து செயல்பட்ட ஒரே கட்சி அவங்கதான். எந்த மாச்சரியங்களும் ஒவ்வொருத்தருக்கு மேல இருக்க எதிர்ப்பு உணர்வுகள் இல்லாம, சண்டை போடாம, ஒரு சுமூகமா ஒருங்கிணைந்து செயல்பட்ட கட்சி அதிமுக தான் களத்துல. அதனால அவங்கள பாராட்டத்தான் வேணும். அவங்கள எது கண்டிக்கிறாங்க? கட்சி விசுவாசம் என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில தான் இருக்குது. அதிமுக கேடர்ஸ் மத்தியிலையும் அதிமுகவினுடைய இது நிர்வாகிகள் மத்தியில தான் கட்சி விசுவாசம் இருக்குது. திமுக கட்சி விசுவாசமே கிடையாது. கலைஞர் செய்திகள்ல வரக்கூடிய பேட்டிய திமுக காரங்க யாருமே பாக்குறது. ஆனா அதிமுக செய்தி சேனல் நியூஸ் ஜேல வர்றத 38 லட்சம் பேர் பாக்குறாங்க. அதிமுக கடைசி அதை பாக்குறாங்க, தங்கள் டிவின்னு சொல்லி பாக்குறாங்க. அதுதான் விசுவாசம். விசுவாசத்துக்கு அதுதான் அறிகுறி. 2.5 வருஷம் பொதுக்குழு கூட 2 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. ஒருத்தர் கூட வெளியே போகல. கட்சியில இருந்து ஒருத்தர் கூட வெளியே போகல. ஓபிஎஸ் ஆளுகளை பிரிச்சுட்டாருன்னாரு, என் பக்கம் தான் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னாரு. எதுவுமே நடக்கலையே. ஒருத்தர் கூட, ஒரு கிளை செயலாளர் கூட அப்படி போல. அப்படி கட்டுக்கோப்பா அப்படியே நிக்கிறாங்க. அந்த கட்சியில தான் இதை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா மற்ற கட்சிகள்ல இருந்து அந்த கட்சிக்கு வந்து தொடர்ந்து ஆட்கள் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அதிமுக மேலும் மேலும் பலமாகிக் கொண்டே போகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது அது உருவாகும். இந்த தேர்தல்ல அதிமுக மாவட்ட தலைவர்கள் யாருமே சரியா வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது சார். அது என்ன வேணாலும் சொல்லலாமா? மாவட்ட தலைவர் சரியா வேலை பார்க்கல, எடப்பாடி பொதுச் செயலாளர் சரியா வேலை செய்யல கூட சொல்லலாம். பொதுச் செயலாளர் தன்னந்தனியாக கேம்பெயின் பண்ணார். அதுக்கு கூட்டம் சேர்த்தது, அதுக்கான விளம்பரங்களை கொடுத்தது, அந்த கூட்டங்களை மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தியது யாரு? அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் தான். அவங்க பொறுப்பேற்று தான் அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. 2 மாவட்டங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறாரு. பிரம்மாண்டமா கூட்டம் சேர்த்திருக்கிறாங்க. பரப்புரை பிரம்மாண்டமா போயிருக்குது. எல்லா மூலை முடுக்குகள்லையும் பரப்புரை எடுத்துட்டு போனவங்க வேட்பாளர்களோட மாவட்ட செயலாளர்கள் இணைந்து நின்று செயல்பட்டதை நான் பார்த்திருக்கேன். வீடியோக்களை நான் பார்த்தேன். எல்லா சேனல்களையும் வந்திருக்குது. அப்ப அவங்க செயல்படலைன்னு சொல்றது அர்த்தமில்லாத விஷயமா இருக்கு. இந்த மாதிரி பொய் பரப்பி அந்த கட்சியை பலகீனப்படுத்துவது தான் நோக்கம். வேற ஒன்றும் நோக்கம் கிடையாது. இந்த பொய் செய்திகளை பரப்புறவங்க ஏதாவது ஒரு பத்திரிகையில வந்துச்சு சொல்லுங்க, நான் பேச தயாரா இருக்கிறேன். ஏதாவது ஒரு ஊடகத்துல இந்த செய்தி வந்துச்சு சொல்லுங்க, நான் பேச தயாரா இருக்கேன். அது எந்த ஊடகமா இருந்தாலும், எந்த பத்திரிகையா இருந்தாலும் ஒரு பத்திரிகையில இந்த செய்தி வந்துச்சு சொல்லுங்க, அது குறித்து நான் பேச தயாரா இருக்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் தயாரா இருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பொய் பரப்பக்கூடிய வலைதளங்கள், சமூக வலைதளங்கள்ல வர்ற செய்தியை வைத்துக் கொண்டு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்லணும்? அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நான் கண்கூடா பார்த்த விஷயம் பிரம்மாண்டமான செயல்பாடு. மாவட்ட செயலாளரும் அல்லும் பகலும் வேலை செஞ்சவங்கள எனக்கு தெரியும். ஓபிஎஸ் இப்ப திடீர்னு வந்து உறுதியா நான் ராமநாதபுரத்துல வெற்றி பெறுவேன், அதிமுக என் கைக்கு வரும் அப்படின்றாரே, அதை எப்படி பாக்குறீங்க சார்? ராமநாதபுரம் வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே வெற்றி பெற்றால் அதிமுக எப்படி ஒரு கைக்கு போயிடும்? அவர் ஒரு எம்எல்ஏ, சுயேட்சை எம்எல்ஏ அவர், அவ்வளவுதான். அதிமுக சின்னத்திலே நிக்கலையே, அவர் எப்படி அதிமுக கைப்பற்றுவாரு? அதிமுக கட்டுக்கோப்பா இருக்குமா? இவர் வெளியேற்றப்பட்டவர். இவர் பின்னாடி யாரும் போல. இவர் நான் கைப்பற்றுவேன்னா சொல்லிட்டே இருக்காரு. முதல்ல எம்எல்ஏ பதவியை கைப்பற்றட்டும் பார்ப்போம். அதுவே அங்க சிக்கலா இருக்கு. அவர் வந்துருவாரா வரமாட்டாருன்னு தான் எல்லா தகவல்களும் இருக்குது. அது முதல்ல வரட்டும். அவருக்கு வந்து 1.5 கோடி தொண்டர்கள் பின்னாடி இருக்காங்கன்னாரு. அதை பாஜகவே நம்பல. 1.5 கோடி தொண்டர்கள் அவருக்கு பின்னாடி இருக்காங்க நம்பி இருந்தாங்கன்னா அவங்க 20 தொகுதிகள் கொடுத்திருப்பாங்க அவருக்கு. 3 தொகுதி கேட்டார். 1 தான் போதும் உனக்கு உன் பலத்துக்கு 1 தொகுதி போதும்ட்டார். உன் கூட ஒரு 4 பேர் இருக்காங்க, நான் அது போதும், 1 தொகுதி போதும்னு சொல்லிட்டு அவர் கேட்ட தொகுதி கூட கொடுக்கல. அவர் கேட்காத தொகுதி அவர் மேல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன, அவர் பெரிய இப்படியேதான் பேசிட்டே இருப்பாரு. சசிகலா அம்மா தேர்தல் முடிஞ்ச உடனே ஏன் தலைமையில எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கனவு கோட்டை. அவங்க கனவு காண்ற உரிமையை நம்ம மறுக்க கூடாது. பாவம், அவங்களுக்கு இருக்க கடைசி புகலிடமே, சந்தோஷமே
கனவு காண்றதுதான். கனவு கண்டுட்டு போட்டு அதையே நம்ம தடை செய்யணும். ஒருவேளை ஓபிஎஸ் வெற்றி பெற்று விட்டால் அது மிகப்பெரிய நெருக்கடியா மாறாதா சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? சரி, அவர் வெற்றி பெற்றால் எப்படி நெருக்கடியா மாறும்? அதிமுக ஒரு 10 இடத்துல ஜெயிச்சாங்கன்னா அது ஓபிஎஸ்க்கு நெருக்கடியா மாறாதா? பாஜகவுக்கு நெருக்கடியா மாறாதா? திமுகவுக்கு நெருக்கடியா மாறாதா? அதிமுக 10 இடங்களை குறைந்தது கைப்பற்றும் நான் சொல்றேன். கைப்பற்றிட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் நீங்க கேட்கறது. அப்படி நடந்தால் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா. மீசை முளைக்கணும்ல, ஓபிஎஸ் ஜெயிக்கணும்ல, அது பின்னாடி இல்ல அவர். அப்படினாலும் அவர் கையில் எப்படி கட்சி போகும்? கட்சி இன்டாக்டா இபிஎஸ் தலைமையில எல்லா அங்கீகாரங்களோடையும் செயல்பட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு உச்ச நீதிமன்றம் வரை அங்கீகரிச்சுட்டாங்க. இனிமே இவர் என்ன செய்ய முடியும்? இவருக்கு எங்க வழக்கு? அந்த சிவில் கேஸ் வழக்கு தான். அதுல என்ன என்னைக்கு ஒரு அது உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக வருமா அந்த வழக்கு? உச்ச நீதிமன்றம் சொன்னதை சிவில் நீதிமன்றம் வேற மாதிரி சொல்ல முடியுமா? நான் வாய்ப்பே இல்லை. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாரு. கூட 4 பேர் இருக்காங்க, அவங்களும் போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக அவங்கள நம்பிக்கை தர்ற வகையில நான் அதிமுக பிடிச்சிருவேன், நான் அதிமுக பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். ஒரு படத்துல நான் பார்ப்பேன், ஒரு கிறுக்கன் வந்து கல்யாணம் எனக்கு தான், கல்யாணம் எனக்கு தான், எனக்கு தான் கல்யாணம், எனக்கு தான் கல்யாணம் சொல்லிட்டே இருப்பான். அந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த படத்துல பார்த்ததுதான் ஞாபகம். இப்ப திடீர்னு சசிகலா அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து தொண்டர்கள் எல்லாம் இதை ஃபில் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? எங்க தொண்டர்கள் 1.5 கோடி 2 கோடி பேர் இருந்தா இந்த விண்ணப்பத்தை கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்க முடியுமா? ஒரு 100 பேர் 200 பேர் இருந்தா அது அவங்களுக்கு மத்தியில் அந்த விண்ணப்பத்தை கொடுத்து அவருடைய ஆதரவாளர் 100 200 பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட இப்போ விண்ணப்பத்தை ஃபில்அப் பண்ணி வாங்குறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? அதை கோர்ட்ல சப்மிட் பண்ண போறாங்களா? அது எந்த வகையில் அவங்களுக்கு பிரயோஜனப்பட போகுது? அவங்க சிவில் வழக்குல அவங்க பொதுச் செயலாளர் இல்லை என்று யார் சொன்னா தெரியுமா? இபிஎஸ் சொன்னா அதுல அர்த்தம் இல்லை, அர்த்தம் இருக்கு. ஓபிஎஸ் சொன்னாரு. கோர்ட்ல போய் என்ன சொன்னாரு? 2 மாசத்துக்கு முன்னாடி சசிகலா பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர், அவர் அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தார். யாரு? ஓபிஎஸ். முதல்ல ஓபிஎஸ் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து மனுவை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லி அவரை கட்சியில சேர்க்க சொல்லுங்க சசிகலா அம்மா. பொறுத்து பார்த்துட்டு சசிகலா அவர்கள் ஒரு பிளானோட இறங்கியிருக்காங்க போலயே 2026 தேர்தலுக்கு. ஏங்க இவங்க என்ன வேணாலும் பிளான் போடலாங்க, என்ன வேணாலும் மனக்கோட்டை கட்டலாம். என்ன அது வந்து நினைக்க போகுதா? அது நடக்க போகுதா? எப்படி நடக்கும்? தொண்டர்களே அவங்க பக்கம் யாருமே இல்லை. ஓபிஎஸ் பின்னாடி இருக்க 4 பேர் கூட சசிகலாவுக்கு பின்னாடி இல்லை. அவங்க எப்படி நான் 2026 ஆட்சியை பிடிச்சிருவேன்னு சொன்னா அதை யார் நம்புவாங்க? யாருமே நம்ப மாட்டாங்க. அதை ஓபிஎஸ் நம்ப மாட்டாரு, டிடிவி தினகரன் நம்ப மாட்டாரு. வேற யார் நம்புவாங்க? அதை சொல்லுங்க. அந்த அம்மா பேசுறதெல்லாம் ஏதோ பாவம், தனிமைப்பட்டு போயிட்டாங்க, தனிமையில ஏதோ உளர்றாங்க. அதை நம்ம அதெல்லாம் பொருட்டா எடுத்துக்க வேணாம். அவங்க பாவம் அவங்ககிட்ட உளறிட்டு போட்டோம். கனவு காண்றது அவங்க சந்தோஷமா கனவு காணட்டும். அதை அனுமதிப்போம். நம்ம அதுக்கு தடையா நம்ம இருக்க வேணாம். அதுதான் என்னுடைய கருத்து. அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. தமிழக அரசியல்ல அவங்களால எந்த பங்கையும் ஆற்ற முடியாது. அதுக்கான ஆதரவு தளம் அவங்ககிட்ட இல்லவே இல்லை. சுமார் 10 தேர்தல்களில் தொடர் தோல்வி என்றப்போ தொண்டர்கள் தானாகவே சசிகலா பக்கம் போக வாய்ப்பு இல்லையா சார்? 8 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி. எதனால அந்த தோல்வி? ஓபிஎஸ் ஓடையும் பாஜகவோடையும் சேர்ந்ததுனால அந்த தோல்வி. இப்ப வெளியே வந்தாச்சு, பார்ப்போம். நிச்சயமா பல இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க. 8 தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சா கூட எடப்பாடி அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பின்னாடி அதிருப்தி மக்கள் மத்தியில நிச்சயமா இருந்திருக்கும். அதுக்கு பின்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்ல 1,61,65,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. திமுகவோட 13 லட்சம் கோடி தான் கம்மியா வாங்கியிருக்காரு. 3% தான் கம்மியா வாங்கியிருக்காரு. அது ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? அது தோல்வின்னு சொல்றீங்க. அதை தோல்வியிலும் ஒரு வெற்றி. அது ஒரு கௌரவமான தோல்வி. ஜெயலலிதா அம்மா தோத்த போல இந்த கௌரவத்தோட தோக்கல். எடப்பாடி அவர்கள் 75 சீட்டை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய அளவுக்கான வாக்குகளை வாங்கியிருக்காரு. அது எப்படி நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படி பார்த்தா 13 ஆண்டுகள் திமுக தோல்வி அடைஞ்சிட்டே இருந்துச்சு, ஆட்சிக்கே வர முடியல, அந்த கட்சி அழிஞ்சு போச்சா? அப்படி இல்லையே. இங்க வந்து தங்களுடைய வாக்கு சதம் 34% வாங்கிட்டாங்களே 2021 இபிஎஸ் தலைமையில. அதுக்கு அப்ப ஓபிஎஸ் கூட இருந்தார், அது வேற விஷயம். பட் அது ஆட்சி வந்து இபிஎஸ் உடைய ஆட்சிக்கு கிடைத்த அந்த சன்மானம் தான், அது ஆதரவு தான் அது. அப்படின்னா அவர் எப்படி
அந்த தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்டே தானே ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒரு 3 வருஷம் தோத்துட்டாருங்கிறதுக்காக 13 வருஷம் தோத்த கலைஞர் எங்க போனாரு? கருணாநிதி எங்க போனாரு? கட்சி அழிஞ்சா போச்சு. அது மாதிரி 10 வருஷம் ஸ்டாலின் வந்த பிறகு 10 வருஷம் ஆட்சியே பிடிக்க முடியும். 2 5 ஆண்டுகள்லயும் அதிமுக தான் ஜெயிச்சிச்சு அடுத்தடுத்து. அப்ப அழிஞ்சு போயிட்டாங்களா? சட்டம் பலத்தை நிரூபிச்சு எதிர்கட்சி நாங்க தாங்கிறத நிரூபிச்சிருக்குது. அவங்க நிச்சயமா 2026 ஆட்சியை பிடிப்பாங்க. இந்த தேர்தலில் நிச்சயமா கணிசமான இடங்கள்ல வெற்றி பெறுவார். அதான் என்னுடைய கணிப்பு. அதுவும் ஓபிஎஸ் வெளியேற்றியாச்சு, பாஜக வெளியே சேர்த்து யாராரு கட்சிக்கு இக்கட்டா இடைஞ்சலா தடைக்கல்லா இருந்தாங்களோ அவங்களாம் தூக்கி போட்டாச்சு. இந்த கட்சி ராஜபாட்டையில நடக்க ஆரம்பிச்சாச்சு. நிச்சயமா அதுக்கு தமிழக மக்கள் ஆதரவு இன்னும் பெருகும், சந்தேகமே இல்லை. அண்ணாமலை அவர்கள் திடீர்னு அந்த 1 லட்சம் வாக்காளர்களை காணோம் அப்படின்னு தேர்தல் அன்னைக்கு வந்து சொன்னாரு. அது சம்பந்தமா போராட்டம் வேற இப்ப நடத்தி இருக்காங்க. அதை கவனிச்சீங்களா சார்? போராட்டம் நடத்தினப்ப நான் பார்த்தேன். அதுல போராட்டத்துல கலந்துக்கிட்ட பெரும்பாலானவங்க கையில மை இருக்குது. அவங்க ஓட்டு போட்டுட்டு வந்துதா எங்க ஓட்டு காணும்னு சொல்லி போராடுறாங்களா? ஓட்டு போட்டவங்க தான் அங்க பெரும்பாலும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டுட்டு வந்து நான் எனக்கு ஓட்டு காணாம போச்சுன்னு சொல்றாங்களா? எனக்கு புரியல. அதெல்லாம் வந்து அதாவது என்ன பண்றாங்கன்னா, இப்ப தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம தான் பிரதான எதிர்கட்சி, 2வதுக்கு வந்துட்டோம்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப தேர்தல் பரப்புரை என்பது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு இல்ல, நம்ம போண்டி ஆயிட்டோம், நம்ம ஒண்ணும் வளரல, தேஞ்சிதான் போயிட்டோம், தொண்டர்கள் நம்மகிட்ட இல்ல, பூத்துல ஏஜெண்டா உட்கார கூட நம்மகிட்ட தொண்டர்கள் கிடையாது. அதுவும் அண்ணாமலை நிக்கிற கோயம்புத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பூத்துக்கள்லயே பாதிக்கு மேல பாஜக ஆட்கள் இல்லை. அதனால இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு என்னடான்னு சொல்லி. அதனால இப்பயே அவங்க சில சாக்கு போக்குகளை உருவாக்குறாங்க. நம்ம கடுமையா தோல்வி அடைஞ்சிருவோம், அப்ப சில காரணங்களை நம்ம சொல்லணும். அதுக்காக இப்பயே காரணங்களை தேடி அதை வந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. 1 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கல, வாக்காளர் பட்டியலிருந்து அவங்க நீக்கப்பட்டாங்க, அதனாலதான் நாங்க தோத்து போயிட்டோம். அப்ப அந்த 1 லட்சம் வாக்காளர் உங்களா? அந்த வாக்காளர் பேரை சொல்லுங்க நீங்க. அந்த 1 லட்சம் வாக்காளர்கள் அவ்வளவு பேர் பாஜக ஆதரவாளர்களா? அந்த வாக்காளர் லிஸ்ட வெளியிடுங்க. யார் பேரு டெலிட் ஆச்சோ அவங்க லிஸ்ட் இவங்களால வெளியிட முடியுமா? எந்த லிஸ்டும் இவங்ககிட்ட கிடையாது. இவங்க எனுமரேஷனே பண்ணலைங்க. எனுமரேஷன் பண்ணது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருந்த அமைப்பு. அதை திரும்பவும் வந்து ரீஎவாலுவேட் பண்ணது குறிப்பா அதிமுக கேடர்ஸ். அதுல விடுபட்டவங்க எல்லாம் பல லட்சம் பேர் அவங்க சேர்த்து இருக்கிறாங்கிற தகவல் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே வந்தாச்சு. நீங்க அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போது ஊரை சுத்திட்டு இருந்துட்டு அறுவடைக்கும் போது அறுவடை தூக்கிட்டு வந்தானா? அந்த கதை தான் உன் கதை, அண்ணாமலை கதை. அது இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாதுங்க. இவங்க தமிழ்நாட்டுல வளர முடியாது என்பது உறுதியாயிடுச்சு. இவங்களோட சேர்ந்தவங்களாம் ஒண்ணுமில்லாம போயிடுவாங்க, அதுலயும் சந்தேகம் இல்லை. மூணாவது அணியாவே இருக்குமாங்கிறது சந்தேகமா இருக்குது. ஒருவேளை சீமான் இவங்களை முந்திடுவாரோங்கிற பயமும் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால அந்த கட்டுக்கதையில எடுத்து விடுறாங்க. இப்பயே 1 லட்சம் வாக்குகள் கோவையில காணாம போச்சு, மத்திய சென்னையில 1.25 லட்சம் வாக்குகள் காணாம போச்சு, வட சென்னையில 1.5 லட்சம் வாக்குகள் காணாம போச்சு, இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலயும். அண்ணாமலை அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் 2024க்கு பிறகு அதிமுக இருக்காது அப்படின்னு சொன்னாரே, அதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? அதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக காணாம போச்சு, இல்லாம போச்சு. அதுதானே உண்மை. தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக இல்லையாங்கிறத பார்ப்போம், இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஆனா தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக கூடாரம் காலி ஆயிடுச்சு, வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. அவங்க கட்சிங்கிறது இங்க இல்ல, அந்த கட்சி காணாம போயிடுச்சு. தேர்தல் பரப்புரையில் அது எங்கேயும் காணும் என்பது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதிமுக எப்படிங்க தேர்தலுக்கு பின்னாடி திடீர்னு காணாம போகும்? அது கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சா கூட ஒரு கட்சி காணாம போறது இல்லை. பாஜக எத்தனை தோல்விகளை சந்திச்சு மேல வந்தாங்க, திமுக எத்தனை தடவை தோல்வி சந்திச்சிச்சு, இதே அதிமுக பல தடவை தோல்விகளை சந்திக்கலையா? சந்திச்சு தானே மேல வந்தாங்க. எம்ஜிஆர், இந்த பலமான எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது 1980 நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியில தானே ஜெயிச்சாங்க அதிமுக, படுதோல்வி அடைஞ்சாங்கல்ல. அதுக்கு பின்னாடி 4 மாசத்துல சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வரலையா அதிமுக?
அதெல்லாம் வந்து தோல்வி வெற்றி என்பது எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஷயம். அது ஒரு கட்சியினுடைய முடிவை தீர்மானித்தது. அந்த கட்சி கட்டுக்கோப்பாக நின்றுடுச்சு. அதை யாராலும் கலைக்க முடியாது. எந்த கொம்பனாலும் அந்த கட்சியை மீது கை வைக்க முடியாது. அண்ணாமலை கொம்பன் கிடையாது, வெறும் வம்பன் தான். தேங்க்யூ சார். எங்களோடு இணைந்திருந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றிம்மா, ரொம்ப நன்றி.